கிருஷ்ணா உன் மீது நிறைய முறையிடுகிறார்கள், புகார் அளிக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் பார் வந்து சொல்றா, நீ கண்ணுல மண்ணை தூவறியான், காலால உதைக்கிறியான், அப்படி இப்படின்னா. எங்க கிருஷ்ணன் எவ்வளவு கெட்டிக்காரன். விஷமம் பண்றதுக்கான வலிமை மட்டும் இல்ல, அவனுக்கு நல்ல சாமர்த்தியம் புத்தி கூர்மையும் உண்டு. இப்ப என்ன பண்ணிட்டான், ஒரே நிமிஷத்துல பிளேட் அப்படியே அந்த பிள்ளைகள் பக்கம் திருப்பிட்டான். அம்மா, நான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணேன், என்னுடைய திருவடி மண், பகவானுடைய திருவடிப்பட்ட தூளி, அந்த பாத தூளிய கொடுத்தம்மா, அத கண்ணுல மண்ணு தூவினேன்னு அவ பொய் சொல்லிட்டா. நான் என்னுடைய திருவடி பதிச்சு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணேன், ஆசீர்வாதம் பண்ணினேன், அதை போய் காலால உதைச்சேன்னு எல்லாம் தப்பா சொல்லிட்டான்னா, யசோதை அந்த ஒரே வார்த்தையில இந்த பக்கம் மாறிட்டா. இப்ப என்ன பண்ணிட்டா, ஐயோ கிருஷ்ணா நீ ரொம்ப சமத்து குழந்தை, இந்த ஊர்ல இருக்கிற குழந்தைகள்லாம் புகார் சொல்ல வந்திருக்கு பாரு, இதுகள் தாண்டா அசடு, எல்லாம் விஷமக்கார பிள்ளைகள் போல இருக்கு, இவாளோட எல்லாம் சேராத, பாவம் என் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. இப்ப முன்பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் வேறுபாடு பாருங்க. முன்பாட்டுல ஏன்டா எல்லாரையும் நீ போட்டு படுத்துற, எல்லா குழந்தைகளும் சமத்து, நீ போட்டு அவளை கஷ்டப்படுத்துறியேன்னா. இப்ப அப்படியே யசோதை மாத்திட்டா, கிருஷ்ணா நீ ரொம்ப சமத்து, மத்ததெல்லாம் உன் மீது பழி சொல்றது வேண்டாண்டா, பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார். இந்த ஊர்ல உள்ள ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அத்தனை பேரும் எல்லாம் விஷமக்கார குழந்தைகளாவே இருக்கு. நான் என்ன பாவம், ஏன் உன் ஒரே ஒரு குழந்தை கிருஷ்ணன் இருக்கானே, நீ மட்டும் சாதுவா இருக்க, அவ பண்ற தப்புக்கு பழி மட்டும் உங்ககிட்ட வந்துடுறது, வேற யார் பேர்லயும் பழி போகாதுப்பா. அதனால எம் பிரான், என் நாதனே கிருஷ்ணா, நான் உங்க அம்மாவா இருந்தாலும் நீ தாண்டா எனக்கு தலைவன், எம் பிரான் நீ இங்கே வாராய், நீ எந்த தப்பும் செய்யாத நீ, பழியை மட்டும் உன் மீது வாங்கி கொள்ளும் நீ அங்கே நிற்காதே, இங்கே வாராய். அந்த பசங்க பக்கத்துல நின்னாலே, சொல்றோம் இல்லையா, தப்பு பண்றவனோடு சகவாசம் வச்சிருந்தாலோ அவன் பக்கத்துல நின்னாலோ நம் மீதும் பழி வந்துருங்கிறோம். நம்ம கிருஷ்ணனே பெரிய விஷமக்காரன் தான், ஆனா அந்த விஷமக்காரன் போட்ட நாடகத்துல யசோதை நம்பிட்டா, நீ தாண்டா ரொம்ப சமத்து, மற்ற பிள்ளைகள் தான் அசடு, அதனால நீ அங்க நிக்காத, அங்கே நின்றால் மீண்டும் பழி வரும், இங்கே வாராய், இங்க வந்துருடா. அங்க போய் நின்றுட்டு இருந்தா விஷமம் பண்றவனுக்கு பக்கத்துல நின்னா நீயும் விஷமக்காரன்னு பழியெல்லாம் உன் மேல வந்துரும், இங்கே வாடா என்று யசோதை அழைக்கிறாள்.